பாத்திமா சஹரா அரபிக் கலாபீடத்துடைய அதிபர், வெற்றி சஞ்சிகையின் பிரதம ஆசிரியர், சங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது சபானிஸ் மௌலவி ஹசரத் நஜாஹி காதிரி அவர்களே, இங்கு கௌரவ அதிதியாக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய பெரியவர்களே, உலமா பெருமக்களே, மற்றுள்ள முரீதீன்களே, முஹிப்பீன்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயமான சலாமை முதல்வராக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அன்றைய தினம் ஷேഖனா ஹல்லாஜ் மன்சூர் நாயகம் ரலியல்லாஹு அவர்களை பற்றியும் அவர்கள் சம்பந்தமாக நான் உரை நிகழ்த்திவிட்ட காரணத்தினால் இப்போது நான் தனிப்பட்ட ஒரு உரையை நிகழ்த்த விரும்பவில்லை. நான் உரையை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இருந்த போதிலும் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். எனது ஷேഖனா கீழக்கரை சர்க்குரு கல்வத் ஆண்டவர்கள் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கலீஃபாவாகிய ஷேഖனா அம்பா ஆகிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்வார். மா அஃலஹ மன் அஃலஹ இல்லா பி சுஹபத்தி மன் அஃலஹ என்று சொல்வார். இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தவர்கள் எல்லாம் எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்றால், இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தவர்களாக யாரை கருதப்பட்டார்களோ அவர்களுடைய சகவாசத்தின் மூலமாக, அவர்களுடைய சுஹபத்தின் மூலமாகத்தான் வெற்றி அடைந்தார்கள் என்று சொல்வார். அந்த அடிப்படையிலே நாம் நமது சங்கைக்குரிய மஷாயிமார்களுடைய சுஹபத்தை பெற்றிருக்கிறோம். ஷேഖனா ஜலாலுத்தீன் நாயகம் ரலியல்லாஹு அவர்களுடைய சுஹபத்தை பெற்றிருக்கிறோம். ஷேഖனா சங்கைக்குரிய ஹல்லாஜ் மன்சூர் நாயகம் ரலியல்லாஹு அவர்களுடைய சுஹபத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய ஏக கலீஃபாவாகிய ஷேഖனா மக்கத்தராப்பா நாயகம் ரலியல்லாஹு அவர்களுடைய சுஹபத்தையும் அடைந்திருக்கிறோம். இன்னும் அவர்கள் வழித்தொண்டர்களுடைய சுஹபத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். என்ற வகையில் நாம் எல்லாம் வெற்றியாளர்களாக, பாக்கியமற்றவர்களாக ஆகுவோம். உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களால் சிறந்த வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பட்டியலிலே நாம் அனைவரும் அல்லாஹ் தஆலா இந்த நம்ம சங்கைக்குரிய மஷாயிக் அவர்கள் பொருட்டால் சேர்த்து வருவானாக என்று வேண்டியவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை சிறப்புரை கேட்டீர்கள். வணங்குகிறேன். கல்முனை ஜாமியா மன்ஃபா ஹிதாயா கல்லூரி அதிபர், கணிதத்துக்குரிய அம்பா ஷேഖனாவின் உரை மௌலவி ஏ முகமது ஜவாஹிர் ஹுசைன் ஆலிம் மன்ஃபாஹி பாசில் பாகவி தரக்கி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். புகழெல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தாகும். ஸலவாத் அவனுடைய கருணையும் ஸலாம் அவனுடைய சாந்தியும் எல்லோர் ரச்சகர் மாஜ்மி தங்கிய மன்னர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் கிளையார்கள், சஹாபாக்கள், வழிவந்த இமாம்கள், உஸ்மார்கள் அனைவர்கள் மீதும் அவர்களின் பொருட்டாலும் திரு பிச்சையாலும் முஸ்லிம்களாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமா. இந்த சிறப்பு மிகுந்த ஒரு மகானுடைய நினைவு விழாவிலே அந்த மகானுடைய வயதிலிருந்து, அவருடைய துவாரத்திலிருந்து பெறுவதற்காக வேண்டி நாம் இன்று கூடியிருக்கிறோம். நாம் என்னை பொறுத்தவரையில் அவர்களை நான் வாழ்க்கையில் இதுவரை அறியவில்லை என்றாலும், இந்த மஜ்லிஸிலே பேசியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை அனுபவித்தவர்கள், கூட இருந்து பார்த்தவர்கள் அனைவருடைய பேச்சிலிருந்தும், அந்த பேச்சில் இருக்கக்கூடிய உணர்விலிருந்தும் அந்த மகானுடைய அற்புதங்களையும் அவருடைய வாழ்க்கையினுடைய தத்துவ நிகழ்ச்சிகளையும் விளங்க முடிந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகான்களை பொறுத்தவரையில் அவருடைய உடலோடு நம்முடைய உடல் பக்கத்தில் இருந்தால் மாத்திரம்தான் பிரயோஜனத்தை பெற முடியும் என்ற நிலை இல்லை. ஒரு மகானுடைய முஹப்பத், அவர்களை பற்றிய நல்ல எண்ணம், அவர்கள் மீது ஒரு பெரும் மதிப்பு யாருடைய உள்ளத்திலே வந்து விடுகிறதோ அப்பொழுதே அந்த மகானுடைய உள்ளத்திலிருந்து அந்த உள்ளத்திற்கு பயிரால் பாய ஆரம்பித்து விடுகிறது. அதை நாம் எல்லா மகான்களுடைய
தர்காக்களிலும் அவர்கள் மீது நாம் எப்பொழுது நினைக்கிறோமோ அப்பொழுது அவர்கள் நம்மை நினைக்கிறார்கள் என்ற உணர்வையும் நாம் பெறுகிறோம். அந்த அடிப்படையில் இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய நாம், நம்முடைய உள்ளம் அந்த மகானுடைய உள்ளத்தோடு சேர்ந்திருக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. அன்பானவர்களே, சாதாரணமான முறையிலே இந்த காலத்திலே நாம் விஞ்ஞானத்தினுடைய 20வது நூற்றாண்டிலே நாம் இருக்கிறோம். இன்று என்னென்ன அற்புதமெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய கருவிகள், வானொலி போன்றவைகள், தொலைக்காட்சி போன்றவைகள், நெட் போன்றவைகள் எல்லாம் வந்து இன்று கண் பார்க்க முடியாத அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலம். எங்கோ இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இருந்து வீட்டிலே நாம் ஒரு சிறு பெட்டியிலே ஒரு ஆண்டமாவை வைத்துவிட்டால் எல்லா காட்சியும் வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் மகான்களுடைய அற்புதங்களை விளங்குவது கஷ்டமல்ல. அந்த மகான்களுடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய உள்ளத்திற்கு நாம் காட்சிகளை பெற முடியும். அந்த மகான்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தை நம்முடைய உள்ளத்திலே பெற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலே நாம் வைக்க வேண்டியது அந்த மகான் மீது மஹப்பத்தையும் அன்பையும் ஆண்டவர்களாக நாம் எப்போது மாற்றிவிட்டோமோ அப்பொழுது அந்த மகானுடைய உள்ளத்தில் இருந்த காட்சிகள் நமக்கு தெளிவாகும் என்பதை நாம் அனுபவ ரீதியிலும் அறிகிறோம். அல்லாஹ் உடைய குர்ஆன் ஷரீஃபிலும் நம்மால் வழங்க முடிகிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் வழங்க முடிகிறது. அன்பானவர்களே, எனவே அல்லாஹ் தஆலா மொத்தமாக அறிவித்தார், மொத்தமாக குர்ஆன் ஷரீஃபில் அறிவித்தார். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வ சிராஜன் முனீரா. அல்லாஹ் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பேர்களை குர்ஆன் ஷரீஃபுடைய பல இடங்களிலும் கோடிட்டு காட்டினாலும் ஒரு மகத்தான ஒரு பெயரை சொன்னான், சிராஜன் முனீரா, நூரை சிந்தக்கூடிய, அருளை புரியக்கூடிய, ஒளியை கட்டக்கூடிய சிராஜ் என்ற வார்த்தையை பிரயோகத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான். இன்னொரு இடத்திலே வஜஅல ஷம்ஸ சிராஜா, சூரியனை சிராஜா ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்ன அல்லாஹ் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிராஜன் முனீரா, இது நூரை கட்டும் சிராஜ் என்று சூரியனுக்கும் சொன்னாத ஒரு வார்த்தையை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டினான் என்றால் சூரியனுடைய ஒளி கூட சில வேளையில் மங்கிவிடுகிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரகாசமோ அவருடைய ஒளியோ அது முனீரன், அது நூரை விட்டும் எப்பொழுதும் மங்கியதாக இல்லை, எப்பொழுதும் நீங்கியதாக இல்லை என்ற அர்த்தத்தை அல்லாஹ் அழுத்தமாகவே சொன்னார். எனவே அன்பானவர்களே, அந்த வேர் ஒளி, வேர் சூரியனிலிருந்து கொட்டக்கூடிய இந்த உலகத்தின் மீது கொட்டக்கூடிய ஒளியை வாங்கும் தகுதி நம்முடைய உள்ளத்திற்கு இருக்கிறதோ இல்லையோ அதை தாங்கி தரக்கூடிய, அதை வாங்கி தரக்கூடிய உள்ளமாக அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹலீஃபாக்களுக்கு உண்டு, மகான்களுக்கு உண்டு, வலிமார்களுக்கு உண்டு. அன்பானவர்களே, நாம் பார்க்கிறோம். எனவேதான் நாம் இப்பொழுதும் வாழக்கூடிய மகான்களை தேடி அடைகிறோம். நம்முடைய உள்ளம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உள்ளத்திலிருந்து வாங்கும் தகுதியை எப்பொழுது இழந்து விடுகிறதோ குறைந்தபட்சம் வாங்கும் தகுதியுடைய மகான்களிடமிருந்து வாங்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெறுவதற்காக வேண்டிதான் நாம் மகான்களுடைய சுபபத்துகளையும் சகவாசத்தையும் தேடி அடைந்தோம். அது அல்லாஹ் நம்மீது கட்டாயமாக்கிய மிகப்பெரிய வாஜிபாக இருக்கிறது. அன்பானவர்களே, பொதுவாக வாஜிப் என்று சொன்னால், ஃபர்த் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு வருவது தொழுகையில் வருகிறது, நோன்பு வருகிறது, ஹஜ் வருகிறது. அன்பானவர்களே, அருமையான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே முதலாவதாக நமக்கு கட்டளையிட்டிருப்பது தொழுகையை விட, நோன்பை விட, ஜகாத்தை விட, ஹஜ்ஜை விட முதலாவதாக அல்லாஹ் நம்மீது கடமையாக்கியது கலிமா, கலிமா தய்யிபா. இந்த கலிமா தய்யிபாவை எவ்வாறு பெற முடியும்? இந்த கலிமா தய்யிபாவுடைய அகமியங்களை, அதனுடைய தத்துவார்த்த அற்புதங்களை விளங்க முடியும் என்று எவ்வாறு விளங்க முடியும் என்றால் அல்லாஹ் சொல்லிருப்பதை போல ஒக்கூனு மஅஸ்ஸாதிகீன், ஒக்கூனு மஅஸ்ஸாதிகீன். யார் இந்த கலிமாவிலே உண்மையாளர்களாக ஆகிவிட்டார்களோ, ஈமானுடைய உறுதியிலே, இஹ்சானுடைய ஞான பெருக்கத்திலே யார் தங்களுடைய உள்ளத்தை அந்த ஆனந்த கணிப்பிலே உள்ளத்தை நினைத்தவர்களாக
இறைவனுடைய முஷாஹதாவிலே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்காட்சியிலே யாருடைய உள்ளம் ஆனந்த களிப்பால் மிகுந்து விட்டதோ அதிலே வாயில் சொல்வது மாத்திரமல்லாமல் நம்முடைய உள்ளத்தாலும் அனுபவிக்கக்கூடிய மாபெரும் வாக்கியத்தை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் சாதிக்கீங்கள், அவர்கள் தான் உண்மையானவர்கள். தௌஹீத் என்றால் ஏகத்துவம் என்றால் வெறும் வாயால் சொல்வது மாத்திரமல்ல, வாயால் சொல்வது மாத்திரமல்ல, வாயால் சொன்னதை யாருடைய உள்ளம் அனுபவிக்கிறதோ அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான நூலை யாருடைய உள்ளம் அனுபவிக்கிறதோ அவர்கள் தான் சாதிக்கீன்களாக இருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சாதிக்கீன்களை தேடி அடைய வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு இணங்க, அந்த சொல்லுக்கு வழிபட்டவர்களாக நாம் மகான்களுடைய சன்னதிகளுக்கு நாம் செல்கிறோம். அவர்களுடைய துவா பேட்டை பெறுவதற்காக அவர்கள் மீது நாம் கத்முல் குர்ஆன் நிகழ்ச்சியை இங்கே நடத்தியிருக்கிறோம். வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மகான்களுடைய புத்தால் குறிப்பாக இங்கே கொண்டாடப்படக்கூடிய ஜலாலுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புரட்டாலும் அவருடைய கலீஃபாவாக இருக்கக்கூடிய ஹன்னாதுல் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புரட்டாலும் அவருடைய கலீஃபாவாக இந்த சபையிலே வீட்டிருக்கக்கூடிய மக்கத்தார் நாயகம் பாப்பா அவருடைய திரு சுகவத்தாலும் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் அவனுடைய இருப்பானாலும் ஞான ஒளியாலும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு காட்சியாலும் நிறைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விடயங்களையும் பின்பற்றக்கூடிய நல்ல மக்களிலே அல்லாஹ் உங்களை இன்னை வாழ்த்துகிறவானாக. வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழங்கியவர் சாய்நமர்து அல்வாஹிதியார் கல்லூரியின் சிரேஷ்ட விரிவாளரும் இந்தியா காயல்பட்டணத்தைச் சேர்ந்த அல்ஹாஃபி மௌலவி ஓயில் நூர் சிராஜுதீன் பாகவி ஆலிம் சித்திகி நக்சபந்தி அவர்கள். நிகழ்வில் அடுத்த அம்சம் ஒரு பாடல். பொன்முகத்தை பார்க்க வேண்டுமே, கண்ணீரால் உன் பாதம் கழுவ வேண்டுமே, அருள் கூர்ந்து வர வேண்டும். யா குதுபே அருள் கூர்ந்து வர வேண்டும். நாம் தொடரவே என்றும் அருள் புரிந்தே காக்க வேண்டும். சேவை அல்லாதே அருள் கூர்ந்து வர வேண்டும். யா குதுபே அருள் கூர்ந்து வர வேண்டும். பங்கு தந்தீரே எம் மண்ணின் மாட்சிதனை மங்க விடாமல் என்றும் வளம் செலுத்தி ஜொலிக்க வைப்பீர். சேவை அல்லாதே
அருள் கூந்து வர வேண்டும் யா குதுபே உன்னிதயத்தில் சேர்ந்திடவே யா குதுபே யா குதுபே அருள் கூந்து வர வேண்டும். பாடல் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜனாப் எம்.ஏ. லாஃபீஸ் அவர்கள். நிகழ்வில் அடுத்த அம்சம் மற்றொரு சிறப்பு பேச்சு வழங்குகிறார். கல்முனை ஜாமியா மன்ஃபா ஹிதாயா அரபுக் கல்லூரியின் பிரதியாளர் யோராவூரைச் சேர்ந்த மௌலானா மௌலவி எம்.எம். அன்பர் முஃப்தி மன்ஃபாஹி பாசில் ஷஃபாபி அவர்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله وعلى آله بسم الله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போலர் சர்தாரே ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இந்த அவையினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற ஷேகுனா மக்கத்தார் வாப்பா அவர்களே, அவையின் பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சர் அதாவுல்லா சார் அவர்களே மற்றும் ஏனைய ஆளுங்களே உலமாக்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறார். வத்தபிஉ சபீல மன் அனாப இலைய, என்னின் பக்கம் சார்ந்த என்னை நாடி வந்த மக்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். அவ்வாறு பின்பற்றுவது உங்களுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் நாம் இந்த அல்லாஹ்வை நாடி வந்த முஃமினான ஷேகுமார்களுடைய நல்லவர்களுடைய பாதையை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவதற்கு தகுதியான வாழ்க்கை அவர்களிடத்தில் காணப்பட்டது. அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒன்று மாதிரி இருந்ததன் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுடைய பாதையை பின்பற்றுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். இதற்கு ஒன்றிரண்டு வரலாறுகளை சொல்லி முடிக்கலாம் என நான் நினைக்கிறேன். ஷாஃபி மத்ஹபுடைய இமாமாகிய ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் ஒரு நாள் கடும் தன்னுடைய மூல வியாதியின் காரணத்தினால் கடும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய அந்த வியாதியின் காரணத்தினால் இரத்தம் கடுமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய சகாக்கள் கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இருகரம் ஏந்தி இந்த நோயை நிறுத்துமாறு பிரார்த்தித்தால் உடனே இறைவன் நிறுத்தி விடுவான் அல்லவா? இவ்வாறு நீங்கள் ஏன் எதற்காக கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டவுடன் இருகரம் இறைவனிடத்தில் ஏந்துகிறார். என்ன? யா அல்லாஹ், இன் கான ரிவாக ஃபீ அலவி ஹாதா ஃபஸித்னி. யா அல்லாஹ், நான் இவ்வாறு கஷ்டப்படுவதில் இவ்வாறு வேதனைப்படுவதில் தான் உன்னுடைய திருப்தி இருக்கிறது என்றால் ஃபஸித்னி அலவி ஹாதா, இந்த என்னுடைய நோயை இன்னும் நீ அதிகப்படுத்தி. ஏன்? எனக்கு நோய் பற்றிய பிரச்சனை கிடையாது, நோயினால் ஏற்படுகின்ற வேதனை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது, அதில் உன்னுடைய திருப்தி வரும். இவ்வாறு தன்னுடைய நோயை பொருட்படுத்தாது, தன்னுடைய வேதனையை பொருட்படுத்தாது, அதிலும் இறை திருப்தி இருக்குமே. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்தவர்களாக வாழ்ந்த இப்படிப்பட்ட இமாம்கள் இது போன்ற ஷேகுமார்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறை நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை அவர்களிடத்தில் ரொட்டி ஒன்று சுட்டுக் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ரொட்டியில் ஏதோ அவர்கள் விரும்பாத ஹலால் இல்லாத ஒரு பதார்த்தம் சேர்க்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால் அந்த ரொட்டி வேண்டாம் என்று திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். கடைசியில் அந்த ரொட்டி ஒரு கடலில் கொண்டு போய் எறியப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இமாம் அவர்கள் கேட்கிறார்கள்,
இந்த ரொட்டியை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்குகின்ற பொழுது நான் அதை கடலில் வீசிவிட்டேன் என்று அவர்களுடைய மனைவியார் சொல்கிறார். அன்று முதல் தன்னுடைய மரணம் வரைக்கும் கடல் மீனை இமாம் அவர்கள் சாப்பிடவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஹலால் அல்லாத முறையில் சமைக்கப்பட்ட அந்த ரொட்டியை எந்த மீன் சாப்பிட்டு இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அதன் காரணத்தினால் கடைசி வரைக்கும் அந்த கடல் மீனை நான் சாப்பிட மாட்டேன் என்று பேணுதலான முறையில் வாழ்ந்த உத்தமர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அபூ யஸீத் அல்-பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரவுதுல் ஃபாயிக் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகின்ற விஷயம், அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய சஹாக்களிடத்தில் லவ் முஹ்தஜிப அன்னா தரபத ஐனின் ருஅயத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லமா அதத்னா அன்ஃபுஸனா மின் ஜும்லத்தில் முஸ்லிமீன். பெருமானாரை பார்க்கின்ற பாக்கியம் ஒரு வினாடி எங்களுக்கு கிடைக்காமல் போகுமே, ஆனால் நாங்கள் காபிராக ஆகிவிட்டோம் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு எந்நேரமும் வீரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையையும் பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களுடைய வழிமுறையை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் நம்முடைய மஷாயிக்குமார்களும் நம்முடைய ஷேகுமார்களும் என்பதை நாம் விளங்கி அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு இருப்பதன் மூலமாகவே நாம் நிரந்தர வெற்றியை பெற முடியும் என கூறிக்கொண்டு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஷாயிக்குமார்களோடு சேர்ந்திருக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வழங்கியவர் கல்முனை ஜாமியுல் மன்ஃபார் ஹிதாயா அரபு கல்லூரியின் பதவியர்கள் தேராவூரைச் சேர்ந்த மௌலானா மௌலவி என்எம் அன்வர் முஃப்தி அவர்கள். நிகழ்வில் அடுத்த அம்சம் மற்றும் ஒரு சிறப்பு பேச்சு வழங்குகிறார் அல்ஹாஜ் மௌலவி ஏகே நலீம் ஷர்ஃபி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. இருண்ட உலகத்தை இருள் அகற்ற வழிவகுத்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து ஒன்றே உலகம் ஒன்றே இறை ஒன்றே மரமே என்று ஏந்து வந்த உத்தம புருஷர் கருணை கடல் அஹ்மதி முஜ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் அடிச்சுவற்றை முற்றுமுழுதாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சுஹதாக்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த புனிதமான நிகழ்வில் ஷபனை வழிநடாத்திக் கொண்டிருக்கின்ற என் ஆத்ம குரு என்னை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் அணுவணுவாக வழிநடாத்தி வளர்ப்பெடுத்திருக்கின்ற ஆன்மீக பாலை ஊட்டிக் கொண்டிருக்கின்ற என் ஆத்ம குரு ஷேக் சையத் அப்துல் மஜீத் மக்கத்தார் தங்கள் வாப்பா அவர்களே, இந்த நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம அதிதி என்னுடைய ஷேகனா ஹல்லாஜுல் மன்சூர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய சாதிகான ஹக்கான முரீதாக இருந்து இன்று வரை அதை தொடர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய இறைநேசத்தை பெற்றுக்கொண்டு அடையாளமாக உலகமெங்கும் அதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற கௌரவ அமைச்சர் அல்ஹாஜ் ஏலம் அத்தாவுல்லா சார் அவர்களே, ஏனைய உலமாக்களே, ஆலிம் உஸ்தாத்மார்களே, பெரியார்களே, சகோதர சகோதரி அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதற்கு முன்னர் ஷேகுனா அப்துல் அல் குதுப் ஹல்லாஜுல் மன்சூர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றியும் ஜலாலுத்தீன் ஷேகுனா அவர்களை பற்றியும் பேசினார்கள். ஆனால் இது நான் ஒரு சில நிமிடங்களில் எனக்கு தெரிந்த ஷேக், நான் அல்லாஹ் அவர்களிடத்தில் இஜாசத் பெற்ற ஒரு உண்மையான முரீதாக இருந்தாலும் அதற்கு
இதற்கு அடிப்படை காரணமாய் தத்துவமாய் அமைந்திருக்கின்ற இன்றைய அனைத்து உலகத்திற்கும் ஒத்தாய்ப்பாய் வழங்குகின்ற அஷேக் அல் குதுப் அஸ்ஸையீத் அப்துல் மஜீத் மக்கத்தார் வாப்பா அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்லலாம் நினைக்கின்றேன். நான் ஒரு தௌஹீத்வாதி. அரபு கலாசாலையிலே ஓடுகிற போது எல்லா நாடுகளிலிருந்து வருகின்ற அனைத்து அரபிகளுக்கும், கிழக்கு மாகாணத்திற்கு வருகின்ற அனைத்து அரபியர்களுக்கும் தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன் செய்கின்ற ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஓதுகிற காலத்தில் இருந்து நான் வந்தேன். அதனால் என்னை ஷர்கியாவில் இருந்து தௌஹீதுக்கு நீ துணையாய் போகிறாய் என்று என்னை விரட்டி விட்டார்கள். பின்னர் சேர்த்தார்கள் சட்டப்படி சென்று. ஆனால் அந்த நாள் இந்த இடத்தில் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஷேக்னா அப்துல் மஜீத் மக்கத்தார் வாப்பா அவர்கள். எங்க குடும்பத்தில் ஏற்பட்ட தாய்க்கு ஏற்பட்ட நோய் சீரான நோயினால் டேட் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அவர்களை குணப்படுத்துவதற்காக நான் எல்லா இடங்களிலும் அணுகி பார்த்த போது அப்போது நான் இந்த அம்சத்தை தீவிரமாக இருந்தவன் ஒருவன். ஆனால் என் தாயை குணப்படுத்த வேண்டும் என்ற ஆவலோடு ஆசையோடு வந்து அணுகியவர்களுள் முதன்மையானவர் ஷேக் அப்துல் மஜீத் மக்கத்தார் வாப்பா அவர்கள். அவர்கள் இந்த புனிதமான பூமான்களில் 3 பேருடைய பெயர்களை சொல்லி, மகனே 12 மணி அளவில் யாசீனை தவாம் செய்து தொழுது நீ அந்த தொழுகை அடிப்படையில் ஒரு பிரார்த்தனை செய்து கொடு என்று சொன்னார்கள். அப்போது மக்கத்தார் வாப்பாவை பற்றி எனக்கு தெரியாது. சொன்னதை செய்வேன் என்ற அடிப்படையில் சென்று அவ்வாறு தாய்க்காக பிரார்த்தனையும் செய்தேன். பல நாட்களாக பேசாமல் இருந்த என் தாய் அன்று சத்தமிட்டால் ஆரம்பித்தாள். யாரோ ஒருவர் வந்து தன்னுடைய தாயுடைய நெஞ்சை பிளந்து ஏதோ ஒரு நோய்க்கான ஒரு நெஞ்சை பிளந்து எடுத்து ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு நிலையையும் சொன்னார். ஆனால் யார் என்று தாய்க்கும் தெரியாது. தலைப்பாக்கத்திருக்கிறார் ஒருவர் வந்தார். உடனே நடக்காமல் இருந்தும் நடக்கிறார். இப்போது நான் ஏகத்துவவாதியாக இருந்த நான் ஒரு அளவு ஒரு பயத்தின் உச்சத்தினால் உடனே அவர்கள் கூட்டி போவோம் என்று சொல்லி வந்த போதுதான் தாய் சொல்கிறாள், இவர்தான் மகனை ராவு வந்தாள். யார்? அப்போது ஷேக்னா அல்லாதுல் மன்சூர் கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ் அவர்களுடைய ஹக்கான ஹலீமாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை கண்டபோதுதான் இதற்கு பின்னர் வாழ்க்கை அனைத்தையும் அல்லாஹ்வின் உதவியினால் அந்த தௌஹீத் அடிப்படையில் அமைந்த இந்த ஹக்கான ஷேக் நிமித்தத்தினால் சொல்வதெல்லாம் அல்லாஹ் சரளமாக சரஜமாக எல்லாம் செவ்வனை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறது. இன்று நான் பிரார்த்திப்பது ஷேகுடன் நான் கடைசி நிமிடம் வரை இருந்து அந்த சுஹபத்துடன் மரணிக்க வேண்டும் என்ற அவா மட்டுமே. எனவேதான் சிலர் உடலை, தோற்றத்தை, உறுப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா அல்லாஹ் சொல்கிறான், உங்களை அல்லாஹ்வுடைய தோற்றத்தையோ உங்களுடைய நிறத்தையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. நீங்கள் அறுக்குகின்ற பிராணியிலிருந்து வெளியாகின்ற இரத்தத்தையோ அல்லது நீங்கள் அறுத்துக் கொடுக்குகிற பிராணியின் இறைச்சியையோ அல்லாஹ்வை வந்தடைவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஒன்றை, தக்வாவின் வெளியேற்றம் ஒன்றைத்தான். அல்லாஹ்வுடன் உங்களுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை மாத்திரம்தான். நீங்கள் அறுக்குகின்ற இறைச்சியில் ஏற்படுகின்ற அந்த இரத்தத்தையோ அல்லது அந்த ஆட்டிறைச்சோ மாட்டிறைச்சியோ பார்ப்பதில்லை. அறுக்கும் போது எதற்காக அறுக்கிறீர்கள் என்ற உன்னதமான உயர்ந்த எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறார். எனவே ஷேகனாவுடன் நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி பாருங்கள். போன்ற பலர் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ஷேகனா அவர்களுடைய ஹயாத்தை நீடுறு காலமாக அல்லாஹ் அவருடைய ஹயாத்தை நீட்டுவானாக என்ற பிரார்த்தனையுடன் இந்த புனிதமான அன்னையான நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் சேர்ந்து அந்த நிகழ்வை நாங்கள் கருத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை, குர்ஆன் அடிப்படையில் அமைந்த அமல். சாதாரணமாக சொல்கிறார்கள், கந்தூர் எங்கே இருக்கிறது சொல்லுங்க கேட்கிறார்கள். இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்